சென்னை நந்தம்பாக்கத்தில் மருத்துவத்துறை சார்ந்த 2 நாள் கஹோகான் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இதை குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். இந்த 10வது பதிப்பு மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்து 2500க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன சிகிச்சை முறைகளை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவர் லல்லி ஜோசப், இணையத்தில் பரவும் தரமற்ற மருத்துவ தகவல்கள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என எச்சரித்தார். என் பேர் டாக்டர் லல்லு ஜோசப். நான் குவாலிட்டி மேனேஜராக சிஎம்சி வெள்ளூரில் ஒர்க் பண்ணுறேன். இந்த கன்சார்டியம் ஆஃப் அக்ரெடிட்டட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸோட நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் நான். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் மெயினாக பேஷண்ட் சேஃப்டி, குவாலிட்டி, அதை பற்றி தான் இந்த கான்ஃபரன்ஸ். நாங்கள் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் சொசைட்டி. அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எப்படி பெஸ்ட் ப்ராக்டிசஸை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் எங்களோட அஜெண்டா. உங்களுக்கு தெரியும், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம பேஷண்ட்ஸ் போய் உடம்பு சரியாயிட்டு வரணுண்டு. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேர் வேலை செய்யறதுனால, நிறைய சிஸ்டம், நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால எரர்ஸ் கேன் ஹேப்பன். ராங் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணிடலாம், இல்லைன்னா ராங் மெடிசின் கொடுத்துடலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் நம்மளா கொடுத்துடலாம் பேஷண்ட்ஸ்க்கு, அக்வைர்டு இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக நிறைய ப்ரோட்டோகால்ஸ், SOPs எல்லாம் இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து அது வேலை செஞ்சாதான் முடியும். அதை எப்படி அடுத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்க இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. நாங்க ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணோம் 2013ல. இன்னைக்கு இட் ஹஸ் பிகம் அ குளோபல் மூவ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னைக்கு நாங்க மூவ்மெண்டா அடி எடுத்து வச்சுட்டோம். அதனாலதான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி இந்த கான்ஃபரன்ஸ் அவங்களோட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ரீஜனல் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கைட்லைன்ஸ், ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், SOPs இதெல்லாம் அக்ராஸ் த கண்ட்ரி டிசமினேட் பண்றது தான் எங்களோட வேலை. இப்போ மாத்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இன்னும் ஃபுல்லா வரல. ஆனா ஹெல்த் கேர் தான் இதனால ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஆக போறது ஹெல்த் கேர் தான். ஏன்னா நிறைய டேட்டா ஹெல்த் கேர் ஜெனரேட் பண்ணுது. இப்போ ஒரு கிளினிக்கல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அது ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு இப்ப வந்துடும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் உங்களோட டிசீஸ்ன்னு சொல்லும். ஆனா இப்ப நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும், இல்ல ஒரு சாட் GPT போட்டா கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்யூரேட் கிடையாது. அதெல்லாம் இவால்விங் ப்ராசஸ்ல இருக்குது. ஆனா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இல்ல சில வருஷங்கள்ல ஒரு பயங்கர இம்பாக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்பவே ரேடியாலஜி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா AI ஜெனரேட்டட் நல்ல டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவா பாத்தீங்கன்னாக்க இது ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகுது ஹெல்த் கேர் தான். இப்ப பேஷண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி பேஷண்ட்ஸ்க்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இன்னைக்கு பேஷண்ட்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் AI மூலமா இல்ல உங்களோட இருக்கிற வெப்சைட்ஸ் அண்ட் அது இது மூலமாவே நிறைய கிடைக்குது அந்த இன்ஃபர்மேஷன். ஹாஸ்பிட்டல்ஸும் நாங்க முன்னாடி எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா உட்கார்ந்து ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு கன்சர்ன் ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 10 நிமிஷம் ஆகும். இப்ப நிறைய பேரு வாட்ஸ்அப் மூலமா வீடியோஸ், ஜெனரேட்டிவ் AI யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றோம் நாங்க. அதனால அவங்க அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால அந்த ப்ரொசீஜரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்குது. இது வெறுமனே நம்மளோட இங்கிலீஷ்ல மாத்திரம் நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா அதை மல்டிபிள் டூல்ஸ்ல அது ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. ஸோ பேஷண்ட் எஜுகேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. அது நாங்க இப்போ கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி வீக் புது 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 டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஒரு 200 ஸ்டால் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 50 ஸ்டால் நீங்க பாத்தீங்கன்னா AI டூல்ஸும் பேஷண்ட்டுக்கு எப்படி போய் சேர்க்கறது, எப்படி என்கேஜ் பண்றது பேஷண்டோட, அதுதான் இங்க இருக்குது. ஏன்னா இதுதான் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது பேஷண்ட்ஸோட. டாக்டர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கிளினிக்கல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது போய் தேடி பார்த்து புக்கை பார்த்து இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதுதான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபிங்கர் டிப்ஸ்லயே அவங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாம். அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்மளுக்கு டிஜிட்டல் இஸ் ஒன். டிஜிட்டல் நம்ம டேட்டாவை கொடுக்கும். அதை வச்சு அதை என்ன இன்டர்பிரேட் பண்ணி அது என்ன அப்படிங்கறத கொண்டு வர்றதுக்கு டாக்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய டூலா இருக்க போகுது. டாக்டர்ஸோட டைமை இது கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணும். முன்னாடி ஒரு காலத்துல டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் கையால எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சார் ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு டிஜிட்டலா வந்துச்சு. டிஜிட்டல்னா டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. இருக்கிற பிளட் டெஸ்ட், நம்ம ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட், நம்ம என்ட்ரி எல்லாம் போடுறத வச்சு
அதுவே டிஸ்சார்ஜ் சம்மரி ஜென்ரேட் பண்ணிடும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டா கொடுத்துட்டோம்னா பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துல நம்மளால அதை பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, எவ்வளவு ட்ரக்ஸ் போகுது வெளியில, எவ்வளவு உள்ள வருது, நிறைய ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அது இம்ப்ரூவ் பண்ணுது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருடு போகும், எங்க போகுதுன்னு தெரியாது, எக்ஸ்பயர்ட் ட்ரக்ஸ் இருக்கும், தப்பான மெடிசின்ஸ் வெளியே போயிடும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த டூல்ஸ் மூலமா இப்ப நம்மளால ஈஸியா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். இதனால வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பா பெட்டர் தான் ஆகும், லீக்கேஜஸ் குறையும். என் பேர் டாக்டர் சுதாகர் சிங். நான் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் மெடிக்கல் டைரக்டராக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கான்ஃபரன்ஸை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்குறேன். நமக்கு தர சான்றிதழ், குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு என்ன வரும்னா ஐஎஸ்ஐ, ஐஎஸ்ஓ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இந்த ஐஎஸ்ஐ, ஐஎஸ்ஓங்கிறது எல்லாமே ஒரு பொருள் வந்து தரமான பொருளா இல்லையான்னு நமக்கு தெரியறதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி அதை சர்டிஃபை பண்ணி கொடுக்கறது. அதாவது இந்த பொருள் வந்து தரமான பொருள் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறது. ஆனால் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தரமான ஹாஸ்பிட்டலா இல்லையா அப்படிங்கிற தர சான்றிதழை கொடுக்கறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் NABHங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதே மாதிரி உலகம் ஃபுல்லா உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு குவாலிட்டி அஷூரன்ஸ், தரமான ஹாஸ்பிட்டல்னு சர்டிஃபை பண்றது வந்து JCI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த 2 ஆர்கனைசேஷனையும் மேற்பார்வை பார்க்கறது வந்து ISQA அப்படிங்கிறது. இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா அக்ரிடேஷன் ஆர்கனைசேஷன்ஸையும் கைட்லைன்ஸ் கொடுத்து ஆர்கனைஸ் பண்றது தான் அந்த ISQAங்கிறது. இப்போ NABHங்கிறது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் அவங்க ஒரு சர்வே பண்ணுவாங்க. 3 நாளோ 4 நாளோ தங்கி இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் சேஃபான என்வைரன்மெண்ட் இருக்கா, கரெக்டான துரிதமான ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கிறது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு NABHங்கிற சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் NABH சர்டிஃபை பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஓரளவு ஸ்டாண்டர்டான ரொம்ப சேஃபான ஹாஸ்பிட்டலாக இருக்குங்கிறது மக்களுக்கு அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணிடும். ஸோ மக்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது இது NABH அக்ரெடிட் ஹாஸ்பிட்டலான்னு பார்த்து போனாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குங்கிறத ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. பட் காகோங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இது வந்து இந்தியாவில் பேன் இந்தியா அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இந்த NABH தர சான்றிதழ் வாங்குறது எப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த காகோங்கிற நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி நார்ம்ஸ், அதாவது ஜென்ரல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, இதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தைரியமாக NABH அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு இவங்க உதவி செய்வாங்க. அதே மாதிரி NABHங்கிறது ஒன் டைம் சர்டிஃபிகேஷன் இல்லை. இந்த NABHங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு அவங்க வந்து அந்த தரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிறத பார்த்து ரீசர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் NABH அக்ரிடேஷன் வாங்கிட்டாங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் அவங்க ரீஅக்ரிடேஷன் வாங்கணும். அதாவது அவங்க தர சான்றிதழ் அவங்களுடைய புதுப்பிச்சுக்கணும் பை ஷோயிங் தம் தட் எங்களுடைய தரம் நாங்கள் வந்து குறையலை, அதே மெயின்டைன் பண்ணுறோங்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த காகோ வந்து இதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றுறது என்னென்னா, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு காகோக்கான என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி NABH சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ரொம்பவும் உறுதியாகவும் ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காகோ வந்து இந்த காகோகானுங்கிற கான்ஃபரன்ஸ் இப்போ சென்னையில் நடத்துறது வந்து இது 10வது வருஷம் இந்த காகோகான் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2018 நடத்திருக்காங்க, அதுவும் சென்னையில் நடத்தினாங்க. இந்த காகோகான் கான்ஃபரன்ஸுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து மருத்துவ நிபுணர்கள், இந்த குவாலிட்டி அண்ட் பேஷண்ட் சேஃப்டியோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. லைக் மிடில் ஈஸ்ட்ல இருந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், US, UK, இங்கே உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10th எடிஷன் ஆஃப் காகோகான் கான்ஃபரன்ஸ் இந்த சென்னையில் நடக்கிற கான்ஃபரன்ஸை வந்து ISQAங்கிறது உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் தர சான்றிதழை பொறுத்த வரைக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த ISQAங்கிறது இந்த காகோகானை அங்கீகரிச்சிருக்காங்க. அதாவது ஏசியாலே அவங்களோட அங்கீகாரம் பெற்ற முதல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த காகோகான் கான்ஃபரன்ஸ். இதில் கிட்டத்தட்ட 2500 பேர் இதில் பதிவு பண்ணி இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே நோக்கம்தான், அவங்கவுங்க பணிபுரிகிற ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்டுக்கு சேஃபாகவும் அண்ட் எஃபெக்டிவாகவும்
ஒரு சர்வீஸை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாங்க.